ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜில் பார்க்க போகிறேன். அது இல்லாமல் என்னோடய யூடியூப் ஃப்ரெண்டு வந்து சடனாக சென்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து பாப்பாவை பார்க்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்கள மீட் பண்ணதையும் சேர்த்து இந்த விலாகில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் மேரேஜ் போகிறதுக்கு முன்னாடி டே தான் என்னோடய யூடியூப் ஃப்ரெண்ட் வந்து வந்திருந்தாங்க. கீர்த்தி விலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சேனல் நேம் அவங்களது. அவங்களும் நானும் வந்து ரொம்ப வருஷமாகவே பழக்கம். நான் வந்து கிராஃப்ட் தமிழ் சேனல் ஸ்டார்டிங்லேருந்தே பழக்கம். ஸோ அவங்க பாப்பாவை பார்க்க வந்திருந்தாங்க. அப்படியே பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தர்ஷன் சத்ரான்னு ஒன்று இருக்குது. பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும், பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். ஸோ அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தேன். சடனாக வந்தனால அவங்கள வீட்டிலலாம் வச்சு நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை. ஸோ திடீர்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு நம்ம விலாக் மாதிரி எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேன். அதுவுமே நிறையலாம் எடுக்கலை, சும்மா கொஞ்சம் நேரம் தான் எடுத்திருப்பேன். ஸோ அதனால் அதையும் அட்டாச் பண்ணிவிட்டு அது கூடவே நான் அடுத்த நாள் வந்து மேரேஜ்க்கு போயிருந்தேன். அதையும் சேர்த்து வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான விலாக் எனக்கு. ஏன்னா நான் என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன் மேரேஜ் ஃபங்க்ஷனில். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே விலாக் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விலாக்ஸும் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னனால தான் நான் இந்த விலாக் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இடம் வந்து கீர்த்திக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. உண்மையாக சுற்றி பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அப்பப்போ எடுத்த கிளிப்பை தான் ஆட் பண்ணியிருந்தேன், ஃபுல்லாக எடுக்கல. நான் தனியாக வந்தேன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இது ஃபுல்லாக எடுத்து ஷேர் பண்ணுறேன். பட் சீரியஸாக வந்து செம்மையான ஒரு பிளேஸ் இது. ஸோ அப்படியே நாங்கள் ஈவினிங் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். ஸோ நான் பாப்பாவுக்கு இந்த பிங்க் ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு நாங்கள் 4 o'clock இங்கேருந்து கிளம்புனோம். இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா 4:30க்கு ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. சரி நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் 4 o'clockலாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா 4:30க்கெலாம் மண்டபத்தில் ரீச் ஆகிட்டோம். ஆனால் அங்கே வந்து 4:30க்கெலாம் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. எங்களுக்குமே இவ்வளோ தூரம் போனது, பக்கத்தில் ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்னு தோணுச்சு. அதனால பக்கத்துலேயே ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மண்டபத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போனோம். நாங்கள் போன டைமில் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நான் இது வரைக்கும் கிறிஸ்டின் கல்யாணத்துக்கு போனதில்லை, அதனால எனக்கு சரியாக தெரியல. கரெக்டாக நம்ம கல்யாணத்துக்கு போகணும், கல்யாணம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்னு போகணுன்றதுக்காகவே கரெக்டான அந்த டைமுக்கு நான் போயிருந்தேன். ஸோ வந்து கிறிஸ்டின் கல்யாணம் எப்படிலாம் பண்ணுறாங்க நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் வந்திருந்தது சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு தான் வந்திருந்தாங்க. ஈவினிங் டைம் ரிசப்ஷனுக்கு தான் வந்திருந்தாங்க. நான் வந்து கல்யாணம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நல்லா இருந்தது. மாலை மாற்றிக்கிட்டாங்க, அப்புறம் ரிங் வந்து மாற்றிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பையன் வீட்டு சைட்லேருந்து ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து பொண்ணுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையுமே இன்னும் காணோம். நான் கால் பண்ணால் பக்கத்தில் வந்துட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அவங்களாம் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஈஸி பை ஷாப் இருந்துச்சு. அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு வந்து எதாவது ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். மண்டபத்துலேயே உட்காந்துட்டு இருக்காமல் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த காட்டன் ஹவுஸ் எல்லாம் போயிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு போனோம்ல, அங்கே எதுவுமே பெருசாக செட் ஆகாமல் எடுக்காமல் வந்தாச்சு. சும்மா ஒன்று தான் எடுத்திருப்பேன். அதனால சரி இங்கே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். ஏன்னா இங்கே வந்துட்டு நான் ஆல்ரெடி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். நான் என்ன மாதிரி தேடிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணும், அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து தேடிட்டு இருந்தேன். இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் எல்லாமே சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. பாப்பாவுக்கு இப்போ தானே 4 month ஆகுது. ஸோ 4 monthக்கு ஏற்ற மாதிரி இல்லை, எல்லாமே 6 monthக்கு மேலே இருந்தது, 6 to 12 அந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி காட்டன் ஃப்ராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0 to 3 month இருந்துச்சு. ஆனால் நான் இங்கே ஆல்ரெடி வந்து நிறைய இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன். நான் இந்த தடவை பார்க்க வந்தது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால நான் இந்த மாதிரி செட் எதுவும் எடுக்கல. பட் நீங்கள் ஈஸி பை வரீங்க, சின்ன பாப்பா வச்சுருக்கீங்கன்னா இங்கே சூப்பராக இருக்கும். கலெக்ஷன்ஸ் வெறும் 199 தான் அந்த காட்டன் ஃப்ராக்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து ஒர்த்து தான். அப்புறம் இது ஒன்று எடுத்து காமிச்சாங்க என் ஹஸ்பண்ட். ஆனால் இதை வச்சு பார்க்கும்போது அவள் ஃபுல்லாக வந்து மூழ்கிட்டா, பெருசாக இருந்துச்சு. அதனால நாங்கள் அதை வந்து எடுக்கல. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. பட் 6 monthக்கு மேலெல்லாம் பாப்பாவுக்கு போடுறதுக்கு இங்கே நிறைய ட்ரெஸ் நல்லாயிருக்கும். ரேட்டுமே நல்லா அஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த ப்ரைஸ்க்கு அந்த கிளாத் ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்கள் பார்த்துட்டு சரி இப்போதைக்கு ஒழுங்கான சைஸ் இல்லாதனால நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து போய் திரும்ப கட் பண்ணிவிட்டு வர வழியில் தான் ஃபஸ்ட்டு க்ரை இருக்குது. அதனால அங்கேயுமே போயிட்டு ஒரு விசிட் போடலான்னு சும்மா போகிற வழியில் தானேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். பட் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு செட் ஆச்சு, அதையும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பினோம். ஆனால் ஃபஸ்ட்டு இங்கேயுமே போனோன்னே ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு இந்த கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த கிராண்ட் ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ சுத்தமாக போட மாட்டா, அழுவா, போட்டாலே அழுவா. அதனால அந்த செக்ஷன் சும்மா பார்த்துட்டு மட்டும் அப்படியே வந்து இந்த சைடு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல் எல்லாம் நல்லா இருந்தது கலெக்ஷன். ஸோ இது பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க, வந்துட்டோம் எங்கே நீ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து டக்குன்னு பார்த்துட்டு
எங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 செட்டு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டோம். இவ தான் என்னோடய ஃப்ரெண்டு நான்சி. இவ வந்து பழைய வீடியோலாம் எனக்கு கிராஃப்ட்டுக்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவளோட தம்பியை கூட்டிகிட்டு மேரேஜ்க்கு வந்திருந்தா. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது. அப்படியே ஒருத்தவங்களாம் வர ஆரம்பித்தாங்க. அங்கே 2 பேர் வராங்க பாருங்கள், அவங்களும் க்ளோஸ் தான். ஸோ இவங்கெல்லாம் நாங்கள் வந்து அடிக்கடி மீட் பண்ணுறது தான். இன்னும் நிறைய பேர் வந்து நாங்கள் ரொம்ப நாளாகிடுச்சு மீட் பண்ணி. அவங்களாம் வந்து எங்களோட கிளாஸ்மேட்ஸு. இவங்களும் என்னோட கிளாஸ்மேட்ஸ் தான். இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி எங்கள் பக்கத்துலேயே இருக்கனால மீட் பண்ணுவோம். பட் வந்து இவ இருக்கா பார்த்தீங்களா, இவ பேர் அஸ்வினி. அப்புறம் வந்து இந்த பசங்க இவங்கெல்லாம் வந்து மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நாங்கள்லாம் ஒரே கிளாஸ்மேட். அவங்கெல்லாம் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவெல்லாம் கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இதெல்லாம் கம்மி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸில். ஸோ இங்கே பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும் என்னோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் பிஸ்கெட்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கு வராங்க. ஏன்னா இதில் ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகி வேறு ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு சிலர் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருக்காங்க. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக நம்ம போய் எல்லாரையும் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் முக்கியமாக இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கே வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போய் பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் சாப்பிட போகலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். அதில் நான்சி இருக்கா பாருங்கள், அவளுக்கு கேமரானா போதும் ஒரு மாதிரி குஷி ஆகிடுவா. பட் செம்ம டைப் அவள். ஸோ அப்புறம் அப்படியே மேலே வந்துட்டோம். நல்லா சுட வந்து சிக்கன் பிரியாணி, ரைத்தா எல்லாம் இன்றைக்கி ஒரு புடிதான்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டோம். இதில் என்னென்னா இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே லைனாக உட்காந்தோம். அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இதுவே கம்மி தான், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்கெல்லாம் வரல. இவங்கெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களாம் எல்லாருமே. நான் வந்து பாப்பா வச்சுட்டு ரொம்ப நேரம் இருக்க வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே கிளம்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே மண்டபத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பட் அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசினது. அப்புறம் வந்து ரிசப்ஷனுக்கு பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கு எல்லோரும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்படி தான் கிறிஸ்டின் மேரேஜ் இருக்கும் போல் இருக்குது. ஈவினிங் ஒரு 4:30 கிட்ட மேரேஜ் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 7 o'clock மேலே வந்து ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா தான் இருந்தது. நான் மேரேஜுக்கு வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி நான் மேரேஜுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டேன். அது பார்க்க இன்னும் நல்லா இருந்தது, அந்த ரிங்கு மாற்றினதெல்லாம். ஸோ அப்புறம் அப்படியே வந்து கிஃப்ட் எல்லாம் நாங்களும் போய் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்னோடய பாப்பாவை பசங்க கொஞ்சிட்டு இருந்தாலுங்க. அப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டோம். இன்றைக்கி செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. இந்த vlog உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.